அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பகுதி 3. ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை 950 ஆண்டுகள் வரை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டே இருந்தார்கள். அதில் ஒரு குறைந்த சிறிய கூட்டம் மட்டுமே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொண்டு வந்தது. பெரும்பாலான மக்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை துன்புறுத்தி கொண்டும் அவரை துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டும் இருந்தார்கள். அப்போது அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கூறினான், இதுவரை உன்னுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் ஈமான் கொண்டு வந்து விட்டார்களோ அவர்களை தவிர இனி யாரும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலாவிடம் துஆ செய்கிறார்கள், ரப்பே, என்னுடைய இறைவனே, இந்த பூமியில் ஒரு காஃபிரையும் நீ விட்டு வைக்காதே. அப்படி நீ இந்த பூமியில் காஃபிர்களை விட்டு வைத்தால் அவர்கள் உன்னுடைய அடியான்களை வழிகெடுத்து விடுவார்கள். மேலும் அவர்கள் காஃபிர்கள் மற்றும் பாவிகளையே பெற்றெடுப்பார்கள். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். பிறகு அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கூறினான், நீங்கள் நம்முடைய பார்வையில் நம்முடைய கட்டளைப்படி ஒரு கப்பலை தயார் செய்வீராக. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலாவின் கட்டளைப்படி ஒரு கப்பலை தயார் செய்தார்கள். பிறகு வானம் மற்றும் பூமியிலிருந்து வெள்ளத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலாவின் கட்டளைப்படி முஃமின்களை மற்றும் விலங்குகள் மற்றும் பறவைகளில் இருந்து ஒவ்வொரு ஜோடியை கப்பலில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். இறை மறுப்பாளர்கள் காஃபிர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் 6 மாத காலம் தண்ணீரில் மிதந்து கொண்டே முஹர்ரம் 10 அன்று ஜூதி எனப்படும் மலையின் ஓரத்தில் சென்றடைந்தது. பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அங்கு தன்னுடைய மக்களோடு நிம்மதியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார்கள். 2வது முறையாக மனித சமுதாயத்தை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா விரிவாக்கம் செய்தான். இதற்காகத்தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதமே சானி, அதாவது 2வது ஆதம் என்று